கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கோயில் நிலத்தை பத்தி பேசியிருக்கிறார். அவருக்கு அடிப்படையில சமூக நீதி சார்ந்த உணர்வு இல்லை. இன்னொன்று, தன்னுடைய ஆட்சி நிர்வாகத்தில் என்ன நடந்தது பற்றிய பிரஞ்சையும் இல்லை. அவர் ஏற்கனவே ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுக்கு என்ன சொன்னாரோ கிட்டத்தட்ட இதில் அதுதான் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடை பற்றி என்ன சொல்லும்போது, நான் வந்து டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரியாது, நான் உத்தரவு போடல, உங்களை மாதிரி தான் நான் பார்த்துருந்தீங்கன்னு பத்திரிகையாளர் பற்றி சொன்னேன். அதே போல் இந்த பழனி ஆண்டவர் கோயில் இதிலே நம்ம இதில் காமிப்பாங்க. பழனி ஆண்டவர் கோயில் அதில் வந்து மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நல்லாசியுடன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு பழனியார் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாக கட்டடம் யாரால் திறந்து வைக்கப்பட்டதுன்னா எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு 2017. கிட்டத்தட்ட யாருக்கோ கண்ணு உறுத்துது, கோயிலுக்கு நீங்கள் எவ்வளோ ஆணும் கொடுக்குறீங்க, அதை வந்து எல்லாரும் பயன்படுத்துகிறாங்கன்னா இவருக்கு கண்ணு உறுத்தி அதை பயன்படுத்தினாரா அல்லது இவரை வந்து முறைகேடாக பிறர் பயன்படுத்தி கொண்டார்களா? அதே இதில் வந்து 1981 காலகட்டத்திலிருந்து அதுக்கு பாலிடெக்னிக் கல்லூரி அங்கே இருந்தது. அந்த கல்லூரி கூட எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்குது. இப்போ எம்ஜிஆரும் அப்படியான ஏதாவது வேலை வச்சுருந்தாரா?